As I stand here, I have taken a portion from Psalms 37. இந்த மாலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்கென்றும் அடியேன் தெரிவு செய்திருக்கின்ற பகுதி 37ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்திருக்கின்றேன். Verse 23. 23வது வசனம் 37 23 and 24 also. 24ம் கூட. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். May the Lord add his blessings upon the meditation of his precious word. தேவன் தாமே தன்னுடைய விலையேற பெற்ற வார்த்தையினுடைய தியானத்தின் பேரில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிவாராக. We read here that the steps of a good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் என்று இங்கே வாசிக்கின்றோம். Who is this good man? யார் இந்த நல்ல மனுஷன்? Who is good in the world? உலகத்துல யார் நல்லவராக இருக்கின்றார்கள்? How good we are? நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கின்றோம்? Once wise man went to the Lord and said, good master. ஒருவன் ஒரு நாளிலே ஒரு ஞானியாக இருக்கின்றவன் கர்த்தரிடத்திலே சென்று நல்ல எஜமானனே நல்ல போதகரே என்று சொல்லி அழைத்தான். And the Lord looked at him and said, who is good except God? கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து தேவனை தவிர யார் நல்லவர் என்று கேட்டார். That is the truth really. அதுதான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்கின்றது. There is no person in the world good to be called good except God. தேவனை தவிர உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் நல்லவன் என்று அழைக்கப்பட முடியாது. So here he says, ஆகவே இங்கே சொல்லப்படுகின்றது, the steps of a good man is ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். Then who is this good man? அப்படி என்றால் இந்த நல்ல மனுஷன் யார்? Can we call ourselves good? நாமே நாம் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? We know we are all sinners. நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை அறிந்திருக்கிறோம். We are all out of the ways of God. தேவனுடைய வழிகளுக்கென்றும் புறம்பானவர்களாக இருந்தோம். We are all sinful by birth. நாம் பிறப்பிலே பாவிகளாக இருந்தோம். By choice also we are sinners. தெரிந்தெடுப்பின் மூலமாகவும் பாவிகளாகவே நாம் இருந்தோம். And how could we be called good? அப்படியானால் நல்லவர்கள் என்று எப்படி நாம் அழைக்க முடியும்? Because of the Lord's grace. கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக we have been redeemed by his blood. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். And because of that we are good. அது நிமித்தமாகவே நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். Isaiah 64 and verse 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 64வது வசனம். 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். இவருடைய நீதிகள் எல்லாம் வழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. We are all as unclean thing. நாம் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். For our righteousness is as filthy rags. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல் இருக்கிறது. And our iniquity is like the wind. நம்முடைய அக்கிரமம் காற்றை போல் இருக்கிறது. This is what actually is the position as far as we are concerned. நம்மை பொறுத்த மட்டிலே இருக்கக்கூடிய நிலைமை இதுவாக இருக்கின்றது. But we have received righteousness. ஆனால் நாம் நீதியை பெற்றிருக்கிறோம். Through the Lord Jesus Christ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. 2 Corinthians 5 and verse 21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நாம் பிறப்போடு உனக்கு வர வேண்டுமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Because he has made his son bearing sin for us, we have become righteous. நமக்காக அவருடைய குமாரனை பாவமாக மாற்றுவதன் நிமித்தமாக நாம் நீதியை பெற்றிருக்கிறோம். That is how we have become righteous. அப்படித்தான் நாம் நீதிமான்களாக When God looks at us, தேவன் நம்மை பார்க்கின்ற போது we are different. நாம் வித்தியாசமானவர்களாக Different இருக்கிறோம். from other people. நம்முடைய ஜனத்தை காட்டிலும் வேற்றுமையானவர்களாக இருக்கிறோம். We can be claimed to be good because of God's grace. தேவனுடைய கிருபை நிமித்தமாக நாம் நல்லவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி நாம் உரிமை பாராட்ட முடியும். Otherwise we can't stand before God and claim this privilege. இல்லை என்றால் தேவனுக்கு முன்பதாக நாம் நின்று ஒருபோதும் இப்பேற்பட்ட உரிமை பாராட்டுதலை நாம் சொல்ல முடியாது. So God is gracious and he has redeemed us. He has made provision for us. We become good according to his standards. ஆகவே தேவன் மிகவும் கிருபை பொருந்தினவராக இருந்து நம்மை மீட்டெடுத்தவராக நாம் இந்த உரிமை பாராட்டுதலை சொல்லும்படியாக அவர் தம்முடைய நீதியை நம்மேல் சொரிந்தவராக இருக்கின்றார். And that is why we can claim this promise. அது நிமித்தமாகத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டுகிறோம். The purpose God reveals in this matter. இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பேரிலே தேவன் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். The steps of a good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். How can it be? அது எப்படி இருக்க முடியும்?
unless we know the mind of God. தேவனுடைய மனதை அறியாவிட்டால் ஒளியை அறிந்து கொள்ள His முடியாது. plan, His purpose we must know. அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். And His desire in our life must be fulfilled. அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Otherwise, how can we know the certain that our steps are ordered by the Lord? இல்லை என்றால் நம்முடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று நாம் எப்படி உறுதியாய் சொல்ல முடியும்? When we submit ourselves நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் fully to the hands of the Lord, முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் when போது we yield ourselves to Him, நம்மை நாமே அவரிடத்தில் ஒப்புவிக்கின்ற pray நேரத்தில் to God that His will should be accomplished in our lives. அவருடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் என்று நாம் ஒப்புவிக்கும் போது, When we are surrendering our life to Him, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் He takes care of our situation. நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தையுமே அவர் That is how God's will can be fulfilled in our lives. அப்படிதான் தேவனுடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட முடியும். He will order our lives, that is what is said. இங்கே சொல்லப்படும் போது நம்முடைய நடைகள் அனைத்தையுமே உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. Nothing is more wonderful than this knowledge. Nothing is. ஒழுங்கு செய்யப்படும். He will order our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒழுங்கு செய்கின்றார். If it is orderless, அது ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கும் He என்று will bring சொன்னால் it to order. அவர் நேர்த்தியான முறைக்கென்றும் கொண்டு வந்து சேர்ப்பார். So that is how God is ordering our lives. அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கு சீராக கொண்டு வருகின்றார். That is the purpose for which God has taken us. தேவன் நம்ம எடுத்திருக்கின்ற ஒரு நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. Psalm 25:9. 25ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். The meek He will guide in judgment, and the meek He will teach His way. How wonderful it is too. இது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. What is the way He does it? அவர் எந்த வழியாய் அவர் அதனை செய்கின்றார்? You must be meek. நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Submitting to His will. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க We should வேண்டும். not have any thought of our own self coming into existence. நம்முடைய சுயமான எந்த நேரத்தில் நிலுவையில் வருகின்றது என்ற ஒரு சிந்தனை நமக்கு என்றும் இருக்கலாம். To be meek means to be humble. சாந்த குணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக இருக்க வேண்டும். To be submissive. நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க So வேண்டும். God's will can be worked out in our lives. தேவனுடைய சித்தமானது அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படும்படியாக. Why in many cases God's will is not working? ஏன் அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தமானது செயல்படுத்தப்பட முடியாமல் Because போகின்றது? we have got our own thinking, ஏனென்றால் நம்முடைய சொந்த சிந்தனைகள் அதனை our own காணப்படுகிறது. ways to go, நாம் போவதற்கு எதுவாக நம்முடைய our own வழிகள் desires to இருக்கின்றது. fulfill, நம்முடைய சொந்த விருப்பங்கள் காணப்படுகின்றது. our wants and situations. நம்முடைய விருப்பங்களும் வாஞ்சைகளும் சூழ்நிலைகளும் அதற்கென்றும் That காணப்படுகின்றது. should not be. அது ஒருபோதும் இருக்கலாம். When we have a desire, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் it நேரத்தில் should be put before God, நாம் அதனை தேவனுக்கு முன்பதாக வைக்க வேண்டும். and we should be submitted to Him, அதற்கென்றும் கர்த்தரிடத்திலே கீழ்ப்படிய வேண்டும். and we must pray that God's will in that must be taken அந்த place. குறிப்பிட்ட விஷயத்திலே கர்த்தருடைய சித்தமானது நிறைவேற்றப்படட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். The Lord Jesus is an example for that. அதற்கென்றும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். He prayed to His Father, அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். Thy will must be done. உம்முடைய சித்தமே It's நிறைவேற்றப்படட்டும் not என்று. my will, என்னுடைய சித்தம் அல்ல, it is Thy will. உம்முடைய சித்தமே That நிறைவேற்றப்படட்டும் should be என்று. the attitude every believer should take. அது ஒவ்வொரு விசுவாசியும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முன்மாதிரியா இது காணப்படுகின்றது. That is how we can submit to the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கென்றும் நாம் கீழ்ப்படிய முடியும். Proverbs 3:5-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்திலே, Trust in the Lord with all thine heart, and lean not unto your own understanding. இங்கே உன் சீர்திருத்தமே சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செல்லைப்படுத்துவார். Trust in the Lord கர்த்தரிலே நம்பிக்கை வை with all your heart, உன் முழு இருதயத்தோடும் கூட. and then பின்பதாக He shall direct thy paths. உன் வழிகளை எல்லாம் அவர் சபைப்படுத்துவார். The way the Lord will deal with you தேவன் உங்களோட கூட ஈடுபடுகின்ற வழிகள் எல்லாம் is when you submit to His will completely. அவருடைய சித்தத்திற்கென்றும் நீங்கள் பரிபூர்ணமாக அர்ப்பணம் செய்கின்ற பொழுது மட்டுமே நடைபெறும். Otherwise you cannot know the ways of God. இல்லை என்றால் தேவனுடைய வழிகளை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. In all thy ways acknowledge Him. உன்னுடைய வழிகளில் எல்லாம் அல்லது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். Acknowledge Him as Lord and Savior. அவரை நீ ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீ அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். Acknowledge Him to direct your ways. உன்னுடைய வழிகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீ அவரை அங்கீகரித்துக் கொள்ள To be in வேண்டும். full submission to the Lord's will. கர்த்தருடைய சித்தத்திற்கென்றும் பரிபூர்ணமான அர்ப்பணத்திலே He always a difficult thing to understand. அது புரிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே கடினமான ஒன்றாக இருக்கின்றது. Because God's will is difficult to understand for man. ஏனென்றால் மனிதனுக்கென்றும் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்று. But then ஆனால் இருந்த பொழுதிலும் God is giving provision for us. தேவன் அதற்கென்றும் வழிவாசல்களை திறக்கின்றார். Trust Him fully for your life.
முழுவதும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதுவாக அவரை நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். Acknowledge Him as Lord. அவரை ஆண்டவராக அறிக்கை செய்யுங்கள். He knows tomorrow what is good. நாளை தினத்தில் எது நன்மையாக இருக்கும் என்பதை அவர் அறிந்து We வைத்திருக்கிறார். only know up to a certain limit. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்குமாக மட்டுமே நாம் We can அறிந்திருக்கிறோம். understand our future only for a few days. சில நாட்கள் மட்டுமே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து Even tomorrow வைத்திருக்கிறோம். is not known to us. நாளை தினம் என்ன என்பது நமக்கு தெரியாது. But we can to a certain extent plan for tomorrow. ஆனால் குறிப்பிட்ட நேரம் வரைக்குமாக நாளை தினத்திற்காக நாம் But if you give your திட்டம் செய்ய life to முடியும். God, ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்று ஒப்புவிக்கும் போது then He will plan it well ahead in advance. அவர் முன்பதாகவே நேர்த்தியாய் அதனை முழுவதுமாக திட்டம் செய்கின்றவராக இருக்கின்றார். So we must be willing to submit to Him. ஆகவே நாம் அவருக்கு என்று பரிபூர்ணமாக ஒப்புவிப்பதற்கு மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். Isaiah 58 and verse 11, ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்திலே we read like this: நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fatty thy bones. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். The Lord shall guide thee continually. தேவன் உன்னை நித்தமும் நடத்துவார். It's not an occasional matter. அது எப்பொழுதாவது நடைபெறுகின்ற சம்பவம் அல்ல. A man in the will of God, இங்கே தேவனுடைய சித்தத்தில் இருக்கின்ற ஒரு completely மனிதன் submitted to Him, முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணம் can செய்திருக்கின்ற மனிதன் always think that God will continuously guide him. எப்பொழுதும் தேவன் தன்னை வழிநடத்துவார் என்பதை நம்பிக்கை வைக்க You முடியும். can feel His presence. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். You can feel His guidance. அவருடைய வழிநடத்துதலை உணர முடியும். You can trust Him completely for that. அதற்கென்று பரிபூர்ணமாக அவர் பேரில் நம்பிக்கை வைக்க There முடியும். are many verses in the Bible to assure you of that. அதனை நாம் உறுதி செய்யும்படியாக வேதாகமத்தில் அநேக வசனங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. So continually ஆகவே தொடர்ச்சியாக trust Him, அவரை நம்பிக்கை acknowledge வைத்து Him, அவரை அறிக்கை and செய்து give your life into His hands. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் He ஒப்புவியுங்கள். will definitely guide you rightly. நிச்சயமாக அவர் நேர்த்தியாய் அவர் நடத்துவார். What is the procedure God is adopting? இங்கே தேவன் கொண்டு வந்து வைக்கின்ற வழிமுறை என்னவாக இருக்கின்றது? Will He hand over us the plan completely? தேவன் தன்னுடைய திட்டம் முழுவதையும் நமக்கென்றும் ஒப்புவித்து கொடுத்து விடுவாரா? In that case, we could have known tomorrow, even today itself. அப்படி என்றால் நாளை தினத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை ஜனங்கள் இன்றைக்கே அறிந்து But கொள்வார்கள். here we read, ஆனால் இங்கே the வாசிக்கின்றோம், steps of a good man இங்கே நல்ல மனுஷனுடைய நடைகள் are ordered by the Lord. கர்த்தராலே உறுதிப்படும். Only one step at a time. ஒரு படி மட்டுமே ஒரு நேரத்தில் Not கொடுக்கப்படுகிறது. the second step. இரண்டாவது படி அல்ல. One step when you take, ஒரு படியை நீங்கள் வைக்கின்ற the நேரத்தில் next step is revealed to you. அடுத்த படியானது உங்களுக்கு என்று It's a வெளிப்படுத்தப்படும். step-by-step treatment. படிப்படியாகத்தான் கர்த்தர் இதனை It's a moment-by-moment direction. நேரத்துக்கு நேரமாக கர்த்தர் திசை காட்டுகின்றார். God is so good தேவன் மிக நல்லவராக that இருக்கின்றார். He has excluded His future plans for you from your mind. உங்களுடைய சிந்தையிலே எதிர்காலத்தில் என்ன திட்டம் இருக்கின்றது என்பதை அவர் மறைத்து வைக்கின்றவராக இருக்கின்றார். That is the best way to do. அதைத்தான் அது சிறந்த வழியாக Suppose you இருக்கின்றது. know ஒரு வேளை நீங்கள் you அறிந்திருப்பீர்கள் are என்று going to சொன்னால், die in a particular day. குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் மரித்து போவீர்கள் என்று சொன்னால் How will you think of it? அதனை குறித்து எப்படி சிந்திப்பீர்கள்? What frustration comes to you? எப்பேற்பட்ட மன வியாகுலம் ஏற்படும்? It is good to know that God is preventing anybody from knowing that. அதனை அறிந்து கொள்வதற்கென்றும் தேவன் தடை செய்கின்றது மிக நல்லதாக இருக்கின்றது. See, the convicts for death sentences, இங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற in the நபர்களுக்கு jail, சிறைச்சாலையிலே they look forward to the day with horror. அந்த நாளை எதிர்நோக்கி அவர்கள் மிக பயத்தோடு They are இருப்பார்கள். afraid always. எப்பொழுதும் பயத்தோடு கூட They இருப்பார்கள். are thinking that they will be given an extension. தங்களுக்கென்றும் காலதாமதம் செய்யப்படும் என்றும் அவர்கள் Many நினைத்துக் people are கொண்டிருப்பார்கள். pleading for mercy. அங்கே இரக்கத்திற்கென்றும் அநேகர் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். Sometimes the president refuses. சில நேரத்தில் ஜனாதிபதி என்னை மறுப்பு தெரிவிக்கிறார். Sometimes he accepts it. சில நேரத்தில் அதற்கென்று ஏற்றுக்கொள்கின்றார். Till he accepts it, அவர் ஏற்றுக்கொள்ளும் வரைக்குமாக they are in tension. அவர்கள் அதிலே மிகவும் வியாகுலத்தோடு So it இருக்கின்றார்கள். is better that we do not know our tomorrow. ஆகவே நம்முடைய நாளை தினத்தை குறித்து அறியாமல் இருப்பது நமக்கு நல்லதாக That is, இருக்கின்றது. you leave it in the hands of God. அதனை கர்த்தர் கரத்தில் ஒப்புவித்து He விடுங்கள். will work out it well. அவர் சரியான முறையில் அதை நடத்தி முடிப்பார். That is the assurance from the word of God. அதனை தான் தேவ வசனத்திலிருந்து வருகின்ற உறுதிப்பாடாய் பார்க்க முடியும். He did not deal with a child of God like that. அவர் தேவனுடைய பிள்ளையோடு கூட ஒருபோதும் அப்படி நடத்துவதில்லை. The whole future is in His hands. முழு வருங்காலமே அவருடைய கரத்தில் He இருக்கின்றது. did not reveal to us. அவர் நமக்கென்றும் அதனை வெளிப்படுத்த Think போவதில்லை. of Abraham, ஆபிரகாமை குறித்து சிந்தித்து He was பாருங்கள். called. அவர் அழைக்கப்பட்டார். asked him to go, அவரை போ என்று சொன்னார். leaving his country, தன்னுடைய தேசத்தை விட்டு, his people, தன்னுடைய ஜனத்தை விட்டு, his wealth, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விட்டு, everything, எல்லாவற்றையும் and விட்டு go to where? எங்கே செல்ல வேண்டும் He என்று did not சொல்லப்படவில்லை. indicate where to go. எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. He is asked to go to a place which He will show him. தான் காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்ட இடத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்று தான் How சொன்னார். could a person start his life without knowing where he is going? எங்கே தான் செல்கின்றோம் என்பதை அறியாதிருக்கிற நிலைமையில் எப்படி ஒரு மனிதன் பயணத்தை துவங்க But he முடியும்? did that. அவனால் அதனை That is why he செய்கின்றார். is blessed. அது நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். About the life of Nagal,
நாகல் என்று சொல்லப்படுகின்ற நபரை நீங்கள் அறிந்திருக்கும் போது he started like that, leaving his job. தன்னுடைய வேலையை விட்டு அப்படித்தான் அவர் மிஷனரி ஊழியத்தை துவக்கினார். He was a pastor of the church of Basel Mission. இங்கே பாஸ்டர் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற சபையினுடைய போதகராக அவர் He was இருந்தார். working in Calicut. கேலிக்கட்டிலே அவர் பணிபுரிந்து வந்தார். And one day as he read the word of God, ஒரு நாளிலே தேவனுடைய வார்த்தையை அவர் வாசிக்கின்ற நேரத்தில் he understood it is not desirable to continue as a salaried person. இங்கே சம்பளத்தோட கூட ஊதிய இருக்கக்கூடிய நபராக அவர் போக வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு ஏற்பட்டது. Subject to the government of the Basel Mission. He has to work according to the direction of the Basel Mission. அங்கே பேசல் மிஷன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து போக வேண்டும். Many things happening there are not according to the scripture. அநேக காரியங்கள் இங்கே நடைபெறுகின்றதெல்லாம் தேவனுடைய வசனத்திற்கும் புறமானதாக இருக்கிறது என்று So he wrote the letter of resignation. ஆகவே ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தார். Asked him to relieve him of his duty. தன்னுடைய கடமைகளிலிருந்து விடுபடும்படியாக அவர் எழுதி கொடுத்தார். Fine morning he was asked to vacate that premises. ஒரு நாள் காலை நேரத்திலே அவர் எங்கே இருந்து போக வேண்டும் போகலாம் என்றும் சொல்லப்பட்டது. He called a bullock cart. அவர் ஒரு மாட்டு வண்டியை அழைக்கின்றார். And he packed his goods. தன்னுடைய பெட்டி சாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டு And he asked the cartman to go. அங்கே அந்த வண்டிக்காரனை போ என்று He சொல்கிறார். asked him where. எங்கே செல்ல வேண்டும் என்று அவர் Which கேட்கிறார். direction he wants to எந்த go. திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று He சொன்னார். said, let the bullock decide. Go. அங்கே மாட்டு வண்டி அதனை தீர்மானம் செய்யட்டும் போ என்று சொல்கிறார். And he turned southwards. அது தென்பக்கமாக திரும்பினது. And he rode. அவர் பயணம் செய்து கொண்டே இருந்தார். Till the evening. இங்கே மாலை வரைக்குமாக பயணம் செய்து கொண்டார். He was anxious where to stop for the night. இரவு நேரத்தில் எங்கே தங்க வேண்டும் என்பதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார். But as he came to a place called Kunnangulam, குன்னங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு வந்து சென்றடைந்த he பின்பதாக found a board there, prayer house. அங்கே ஜெப வீடு என்று சொல்லப்பட்ட ஒரு பலகை எழுதப்பட்டிருந்தது. He asked the bullock cart to stop there. அங்கே மாட்டு வண்டிக்காரன் இங்கே நில் என்று சொன்னார். And he got down. அங்கே இறங்கினார். He heard some singing. இங்கே பாடல் சத்தம் கேட்கப்பட்டது. And he knocked at the door. அங்கே கதவை தட்டுகிறார். And one man came out. ஒரு மனிதன் வெளியே வருகின்றார். He said, I want to stay here for a night. நான் இரவு நேரத்தில் இங்கே தங்க வேண்டும் என்று சொன்னார். Then they asked him, who are you? நீங்கள் யார் என்று சொல்லி He கேட்கிறார்கள். explained the position. அங்கே நிலைமையை அவர் விவரித்து He said சொல்கின்றார். he's a missionary. தான் ஒரு மிஷனரி என்பதை சொன்னார். And that man said, அந்த மனிதன் சொன்னார், we are praying for a missionary so far. நாங்கள் இதுவரைக்குமாக ஒரு மிஷனரிக்கு என்றும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். So God has answered our prayers. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டார். And he was received there. அங்கே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். Welcomed there. அங்கே He வரவேற்கப்பட்டார். stayed there for many years. அநேக வருஷங்களாக அவர் இங்கே தங்கி இருந்தார். And then that was a blessing for them as well as for all the neighbors. அவர் அங்கே அவர்களுக்கென்றும் அநேக அயலகத்தார்களுக்கென்றும் ஆசீர்வாதமாக மாறினார். Trichure and Rangamali and Alve and Palavur, other places he worked. திருச்சூர், அங்கமாலி, ஆல்வே போன்ற பல பகுதிகளிலே அவர் ஊழியத்தை When he நிறைவேற்றினார். started, he did not know where to stop. அவர் துவங்கின நேரத்தில் எங்கே நிறுத்துவதென்று அறியாது இருந்தார். When I read this, இதை நான் வாசித்த நேரத்திலே the steps of a good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தராலே ஒழுக்கம் செய்யப்படுகின்றது. I believe his stops are also ordered by the Lord. அவருடைய எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை குறித்தும் அங்கே ஒழுங்கு செய்யப்படுகின்றது. Yeah, his stops are also ordered by the Lord. அவருடைய நிறுத்தம் கூட அங்கே ஒழுங்கு Where செய்யப்படுகின்றது. you stay, எங்கே தங்க வேண்டும், what you do, என்ன செய்ய வேண்டும், how you do it, இதனை எப்படி செய்ய வேண்டும் everything is என்று depending on God. எல்லாமே கர்த்தரின் பேரிலே சார்ந்திருக்கின்றது. If you trust him properly. அவரை சரியான முறையில் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால், See the Paul's case. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்க்கும்போது He was moving about, அவர் பயணம் செய்கின்றார். destroying the church of God. தேவனுடைய சபையை அவர் அழித்துக் கொண்டு, Saul was angry இங்கே சவுலுக்கு கோபம் ஏற்பட்டது. and he went to bring those in Damascus. தமஸ்குவில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். And at the gate of Damascus, இங்கே தமஸ்குவின் வாசல் அண்டையிலே Lord met him. இங்கே கர்த்தர் அவரை He சந்திக்கின்றார். was completely changed. முழுவதுமாக மாற்றம் ஏற்படுகின்றது. But who are you, Lord? He asked. நீர் யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். I am Jesus whom you persecute. நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நான் என்று சொல்கிறார். Then he said, பின்பு சொன்னார், you will be revealed what to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு வெளிப்படுத்தப்படும். You go to the place and rest there. அங்கே நீ ஒரு இடத்திற்கு என்றும் சென்று தங்கீர் என்று மட்டும் சொல்லப்பட்டது. And then he went there. பின்பு அவன் அங்கே செல்கின்றார். 3 days he was not able to see. 3 நாட்கள் பார்வையற்றவராக இருந்தார். In the meantime, the Lord ordered Ananias to meet him. இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் அனனியாவை சென்று சந்திக்கும்படியாக Paul சொல்கிறார். did not know what to do, பவுலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. how to do. எப்படி செய்ய வேண்டும் என்று Who will தெரியவில்லை. meet him? யார் அவரை சந்திப்பார் என்று. ஆனால் தேவன் அவரை நிறைவேற்றுகின்றார். He sent his servant. இந்த வேலைக்காரரை He அனுப்புகின்றார். prayed for him. அவருக்கென்றும் He ஜெபிக்கிறார். received his sight. அவர் தன்னுடைய பார்வையை பற்றிக் கொள்கிறார். He was baptized. அவர் ஞானஸ்தானம் பெற்று And then he was ordered to
remain. பின்பதாக அங்கே தங்கி தரிக்கும்படியாய் சொல்லப்பட்டது. At first, God did not reveal him his plan. முதன்மையாக கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. In his missionary journeys, தன்னுடைய ஊழிய பயணங்களிலே he wanted to go to a place in Asia. ஆசியாவிலே ஒரு பகுதிக்கென்று பயணப்பட வேண்டும் என்று God's விரும்பினார். Spirit, we know, he has prevented him. தேவனுடைய ஆவியானவர் அங்கே தடை செய்தார் என்று Then he வாசிக்கிறோம். was sent to Philippi. பின்பு பிலிப்பிக்கு There அழைத்திருக்கப்படுகிறார். what happened we know. அங்கே என்ன சம்பவித்தது He என்பதை was காண்கிறோம். beaten, அவர் அடிக்கப்பட்டார், terribly persecuted. மிகவும் கொடுமையாக Put in உபத்திரவப்படுத்தப்பட்டார். jail. அங்கே சிறைச்சாலை He could அனுமதிக்கப்பட்டார். have thought, why the Lord is doing like this? ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார் என்பது ஒருவேளை I have come சிந்தித்திருக்கலாம். according to God's direction. தேவனுடைய சித்தத்தின் திசையின்படியாக நான் வந்தேன் என்று சிந்திக்கலாம். I am in the jail now, ஆனால் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றேன். and wounded and receiving persecution. காயப்பட்டவராக உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார். Then he knew. பின்பு அவர் அறிந்து கொண்டார். He praised God for that. அதற்கென்றும் தேவனை துதிக்கிறார். Then the wonderful thing happened. பின்பு அற்புதமான காரியங்கள் நடைபெறுகின்றது. Shaking of the jail, அங்கே சிறைச்சாலை அசைக்கப்படுகின்றது. and the jailer comes and trying to kill himself. இங்கே சிறைச்சாலை அதிபராக இருக்கின்ற தன்னை கொலை செய்யும்படி God is வருகின்றார். preventing him. பவுல் அவரை தடை செய்கின்றார். And the jailer and the family got saved. அந்த சிறை அதிபனும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகின்றார்கள். And a church was established that அங்கே night. சபையானது அங்கே ஸ்தாபிக்கப்படுகின்றது. God's ways are mysterious. தேவனுடைய வழிகள் எப்பொழுதும் ரகசியமானவைகளாக Not இருக்கின்றது. according to our plan. நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக அல்ல. He has his own plan about our lives. நம்முடைய வாழ்க்கை குறித்து அவருக்கே தனித்துவமான To திட்டம் know that இருக்கிறது. is not easy, அதை அறிந்து கொள்வது என்பது எளிதான but ஒன்றல்ல. submit yourself to his will. ஆனால் உங்களை அவருடைய சித்தத்திற்கே உட்பட்டவர்களாக God will அர்ப்பணியுங்கள். slowly direct you, தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக திசையை one காண்பிப்பார். step at a time. ஒரு படி ஒவ்வொரு நேரமாக. Not all the steps are known in time. எல்லா படிகளுமே ஒரே நேரத்தில் காட்சியளிக்கப்படுகின்றது. We have to learn to live moment by moment. நிமிஷம் தோறுமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். I always think like this. நான் எப்பொழுதும் இப்படியே We are சிந்திப்பதுண்டு. not living hour by hour. நாம் ஒவ்வொரு மணித்துளியாக நாம் We are living ஜீவிக்கின்றோம். moment by moment. நாம் நிமிஷந்தோறும் நாம் ஜீவிக்கின்றோம். Next moment, I do not know what happens. அடுத்த நிமிடம் என்ன சம்பவிக்கும் என்பது அறியாது இருக்கின்றோம். But the Lord knows. ஆனால் கர்த்தர் அறிந்து It வைத்திருக்கின்றார். is not a daily living. அது அனுதினமான வாழ்க்கை We அல்ல. call for daily bread. நாம் மன்னா என்று சொல்லி That அழைக்கின்றோம். is a prayer. அது ஜெபமாக But இருக்கின்றது. it's a momentary matter. ஆனால் அது நிமிஷந்தோறும் நடைபெறுகின்றது. Every moment you need direction. ஒவ்வொரு நொடியுமாக கர்த்தருடைய திசை தேவைப்படுகின்றது. You know, Luke chapter 5 and verse 22. லூக்கா 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கின்றதென்ன? He knew the condition of the heart, இதயத்தினுடைய நினைவுகள் என்ன என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். and he acts accordingly. அதற்கேற்ற வண்ணமாக அவர் செயல்படுகின்றார். When we say we know the Lord அவர் கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறார் and என்று we are according to சொல்லப்படுகிறது. his will, நாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறோம் என்று we have got சொல்லும்போது our own thinking, நம்முடைய சொந்த சிந்தனைகளை இதனை our காணப்படுகின்றன. reasoning with him. அவரோட கூட நம்முடைய காரணங்களை முன்வைக்கின்றோம். But don't argue with him. அவரோட கூட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். Don't put our reasons to him. அவர் நம்முடைய காரணங்களை அவரிடத்தில் வைக்க வேண்டாம். He will do the direction. அவர் தானே திசையை காண்பிப்பார். In Psalm 32 and verse 8, 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே we read that I will instruct thee and teach thee in the way which thou shalt take. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will guide thee with mine eye. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். That is what God's promise is. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக I இருக்கிறது. will instruct thee. நான் உன்னை போதிப்பேன். Teach thee in the way that which thou shalt go. நீ எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியை உனக்கு I will போதிப்பேன். direct you with my eyes. என்னுடைய கண்களை வைத்து உனக்கு எதுவாக ஆலோசனைகளை காட்டி திசை காட்டுவேன். எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் பெற்று வைத்திருக்கின்றோம். Do you believe this? இதை நம்புகிறீங்களா? Do you trust him? அவரை நம்புகிறீர்களா? Will you submit to him? உங்களை நீங்கள் அவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா? Will you be able to say that I walk in the way of God? நான் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? If we are fully submitting to him, we can do that. நீங்கள் முழுமையாக அவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக Not only that, செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் We read here இங்கே நாம் வாசிக்கின்றோம், that God delights in the way of that person. அந்த நபரினுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். I have been young, and and he delighted in his way.
அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். That is God's pleasure. அது தேவனுடைய பிரியமாக இருக்கின்றது. He has a pleasure in our lives. நம்முடைய வாழ்க்கையின் பேரில் தேவன் இன்பம் கொள்கிறார். He delighted in the way a godly man takes his ways. இங்கே மனிதன் எடுத்துக்கொள்கின்ற எல்லா வழிகளிலும் அவருடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொள்கின்ற வழிகளிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். Sometimes it is amazing. சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். When we put our trust in the Lord, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைக்கும்போது we become his beloved. அவன் அவருடைய பிரியமானவனாக மாறுகின்றான். And then he takes care of us. நம்மை அவர் பொறுப்பேற்கின்றார். When we walk in according to his plan, அவருடைய திட்டத்தின்படியாக நாம் நடப்போம் என்று சொன்னால் he will walk with us. அவர் நம்மோடு கூட நடக்கின்றார். That was what happened in Enoch. அதுதான் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. When all the people were bad, எல்லா ஜனங்களும் மோசமாக இருக்கின்ற நேரத்தில் he walked with God. அவன் தேவனோடு கூட நடந்தான். He realized his presence. அவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து நடந்தான். He knew God. தேவனை அறிந்து வைத்திருந்தான். He knew his ways. அவருடைய வழிகளை அறிந்து வைத்திருந்தான். He was directed by God. தேவனாலே திசை காண்பிக்கப்பட்டவராக And he இருந்தார். felt his presence always. அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்ந்தவராக இருந்தார். That is how a godly person could give. அப்படிதான் தேவபக்தியில் ஒரு மனிதன் ஜீவிக்க முடியும். In Ephesians chapter 2, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே verse 13, 13வது வசனத்தில் you sometimes were afar off, made right nigh unto the by the blood of Christ. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். We have become beloved to him. நாம் அவருக்கென்று பிரியமானவர்களாக மாறினோம். We are chosen by him. நாம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம். When he has accepted us as beloved, நம்மை அவருடைய பிரியமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில் he becomes our source of help. அவர் நம்முடைய உதவியினுடைய ஊற்றாய் மாறுகின்றார். He is enough for us. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். Then what is the possibility God sees in us? நம்மிலே தேவன் எப்பேற்பட்ட சாத்தியக்கூறுகளை பார்க்கின்றார்? Always we can be directed by God. எப்பொழுதும் நாம் தேவனாலே வழிநடத்தப்பட முடியும். But here we also see there is a possibility of a fall. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு வீழ்ச்சியும் காணப்படுகின்றது. அதற்கான சாத்தியம் இருக்கின்றதை Though பார்க்கிறோம். he fall, அவன் விழுந்தாலும் he shall not be utterly cast down. தள்ளுண்டு அல்லது முற்றிலுமாய் தள்ளுண்டு போவதில்லை. In life we find வாழ்க்கையிலே நாம் there are பார்க்கின்றோம் failures of times. அநேக தோல்விகள் But நிகழ்கின்றது. that is not final. ஆனால் அது முடிவல்ல. Failures are always possible. தோல்விகள் எப்பொழுதும் சாத்தியம்தான். It is good to live without that. அது இல்லாமல் இருப்பது நல்ல It ஒரு is நன்மை. possible to do that. அதை செய்யவும் நிச்சயம் But in முடியும். a world, in a situation where we are living like this, it is possible also to fall. ஆனால் இது போன்று ஜீவிக்கின்ற இந்த உலகத்தில் தாமே வீழ்ச்சி அடைவது என்று சொல்வது சாத்தியம்தான். We are saved by grace, நாம் கிருபையினாலே sustained by ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். grace. நாம் கிருபையினாலே We depend on நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். grace in our everyday life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கிருபைக்கென்றும் We சார்ந்திருக்கின்றோம். are born of His Spirit, அவருடைய ஆவியினாலே பிறந்திருக்கின்றோம். but yet we are not perfect. ஆனால் இருந்த பொழுதிலும் பரிபூர்ணர்கள் அல்ல. Sometimes imperfections come. சில நேரத்தில் பரிபூர்ணமற்ற தன்மைகள் We காணப்படுகின்றது. fail Him sometimes. சில நேரத்தில் தோல்வி அடைகின்றோம். And there is displeasure of God in our lives. அங்கே தேவனுடைய பிரியமற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றது. But then ஆனால் இருந்த அப்பொழுது He says, அவர் சொல்கிறார், He shall not be cast down. அவன் தள்ளுண்டு போவதில்லை. What a gracious Lord we have. எவ்வளவு கிருபை பொருந்தின தேவன் நமக்கு என்றும் When we இருக்கின்றார். fail, நாம் தோல்வி அடையும் போது when we acknowledge our failure, நம்முடைய தோல்விகளை நாம் கர்த்தரிடத்தில் when we ஒப்புக்கொள்ளும் போது confess our sins, நம்முடைய பாவங்களை He ஒப்புக்கொள்கின்ற is நேரத்தில் gracious enough to forgive us. அவர் நம்மை மன்னிப்பதற்கு கிருபை பொருந்தினவராக And இருக்கிறார். then He will take us and lead us again. பின்பு நம்மை அவர் எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் வழிநடத்துவார். His eyes are always upon us. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் பதிந்திருக்கின்றது. He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will keep us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will keep us. அவர் நம்மை பாதுகாப்பார். We shall fail in this world. அவன் இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் தோற்று போகலாம். The Satan and other flesh and other things are working against us. சாத்தானும் மாம்சமும் மற்ற அநேக காரியம் இந்த உலகமும் நமக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது. But God is able to maintain us. ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கென்று Luke போதுமானவர் 24 says, இங்கே லூக்கா யூதா 24ஆம் வசனம் சொல்கின்றது, Him who was able to keep us without falling. இங்கே வீழ்ச்சி அடையாமல் நம்மை காப்பதற்கு போதுமானவர். I used to claim this promise as physical also. நான் சரீர பிரகாரமாகவும் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுவேன். From falling, வீழாமல் இருப்பதற்கு சரீர பிரகாரமாக. I don't know whether it is right to do that. அதை செய்வது சரியா தவறா என்று தெரியவில்லை. I claim it that way also. ஆனால் அப்படியும் கூட நான் உரிமை பாராட்டுவேன். How many times could we have fallen? எத்தனை முறை நாம் விழுந்திருக்க முடியும்? I have myself thinking of some occasions where I failed to stand up and physically I would have fallen on the ground. சில நேரத்தில் சரீர பிரகாரமாக எழுந்து நிற்க முடியாமல் அப்படியே தரையிலே முழுவதும் விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு என்று நினைவு வருகின்றது. But I have never fallen. ஆனால் ஒருபோதும் விழுந்ததில்லை. Take this promise. இந்த வாக்குத்தத்தத்தை As எடுத்துக்கொள்கிறேன். godly promise to me. என் தேவன் வழிநடத்துகின்ற ஒரு வாக்குத்தத்தமாய் இதமைகின்றது. But the scripture says from falling means
falling in sin. இங்கே விழாமல் இருப்பது என்று வேதம் சொல்லும்போது பாவத்தில் விழாமல் இருக்கின்றதாகும். But I take it as also physical. ஆனால் அதனை சரீர பிரகாரமாக எடுத்துக்கொள்கிறேன். God help us to do that. தேவன் அதனை செய்வதற்கென்று உதவி புரிகிறார். Even if he fail, நாம் தோற்று போனாலும் even கூட, if you fall, நாம் விழுந்து God போனாலும் will கூட, keep you. தேவன் உங்களை He பாதுகாப்பார். will give you the grace to come up. நாம் எழுந்து வருவதற்கு எதுவாக கிருபையையும் கர்த்தர் Then there கொடுக்கிறார். is a protection here. இங்கே ஒரு பாதுகாப்பும் கொடுக்கப்படுகின்றது. The Lord upholdeth him in his hand. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Oh, what a protection we have. இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு என்று We are in இருக்கிறது. his hands. நாம் அவருடைய கரத்தில் இருக்கின்றோம். He can keep us in his hand. தன்னுடைய கரத்தில் நம்மை வைத்துக் We கொண்டிருக்கிறார். read that those who believe on him அவர்களை நம்பிக்கை வைக்கின்றவர்கள் என்று வாசிக்கிறோம். shall never be caught by anybody else. யாரும் ஒன்றும் அவர்களை பற்றி பிடிப்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. John 10, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 27-29. 27 29வது வசனம். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருப்பேன். அவைகள் எனக்கு பிடிச்சிருக்கிறது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது. No man is able to pluck him out of my Father's hand. என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. We have got a strong hand in our Father. நம்முடைய பிதாவிற்கு பலமுள்ள கரங்கள் இருக்கின்றது. That is strong enough to keep us. நம்மை பாதுகாப்பதற்கு எதுவாக பத்திரமாக வைப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது. Peter was drowning in the water. ஒரு முறை பேதுரு தண்ணீரில் அமிழ்ந்து போனார் என்பதை நாம் வாசிக்கிறோம். Then Peter called out, பேதுரு அழைக்கின்றார், God save me. இங்கே கர்த்தரை ரட்சியும் என்று சொன்னார். He stretched out his hand. கர்த்தர் தமது கரத்தை There நீட்டுகின்றார். was nobody else. அங்கே வேறு யாருமே இல்லை. But when he was drowning, ஆனால் அவள் அமிழ்ந்து போகின்ற நேரத்தில் Jesus' hand was strong enough. இயேசுவின் கரமானது போதுமானதாக He இருந்தது. lifted him அவரை உயர்த்துகின்றார். and he called him. அவன் அழைக்கின்றான், Why you did not believe? ஏன் நீ அவிசுவாசமாய் இருந்தாய்? Your faith is little. உன்னுடைய விசுவாசமோ அற்பமாக இருக்கின்றது. Sometimes our faith fails us. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசமானது We are தோல்வி people of அடைகின்றது. little faith. நாம் சிறிய விசுவாசத்தோடு கூட இருக்கின்ற Even ஜனங்களாக இருக்கிறோம். physically that is possible. சரீர பிரகாரமும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. He lifted him up. அவரை உயர்த்துகின்றார். What a protection it is for us. எப்பேற்பட்ட பாதுகாப்பு நமக்கென்றும் We have சொல்லப்படுகின்றது. got a great God. நமக்கு மகாபெரிய தேவன் இருக்கின்றார். Because of his perseverance, we are able to completely enjoy the protection of the Lord. அவருடைய சகிப்புத்தன்மை நிமித்தமாக தேவனுடைய பரிபூர்ணமான பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடிகின்றது. Our preservation is because of the Lord's perseverance. கர்த்தருடைய சகிப்புத்தன்மை நிமித்தமாகவே நாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் இருக்கின்றோம். He doesn't cast us down. அவர் நம்மை ஒருபோதும் கீழே விழத்தள்ளுவதில்லை. He keeps us going. அவர் நம்மை வழிநடத்துகின்றார். Then there is a power. God is keeping us in his hands. தன்னுடைய கரங்களிலே தேவன் வைத்திருப்பதற்கு ஏதுவாக ஒரு பலன், ஒரு வல்லமை இருக்கின்றது. Especially விசேஷமாக Matthew 14 and verse 31. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். So the hand of Lord Jesus was able to save him. கர்த்தர் இயேசுவினுடைய கரம் அவனை பாதுகாப்பதற்கென்றும் போதுமானதாக God is இருந்தது. powerful. கர்த்தர் வல்லமை நிறைந்தவராக He is able இருக்கிறார். to keep us. அவர் நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானவர். So this is the thing that we should all acknowledge. ஆகவே இந்த குறிப்பிட்ட காரியத்தை நாம் அனைவரும் அறிக்கை செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். Let us keep our hands and life into the hands of God. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்திலே வைத்துக் கொண்டு நம்பிக்கையாக நாம் இருப்போம். Let us depend on him. நாம் அவர் மேலே முற்றுமாய் சார்ந்திருப்போம். Let us throw ourselves into his hands. நம்மை நாமே அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் வீசி அடக்கி வைத்துக் கொண்டிருப்போம். Let us all our burden be thrown on him. நம்முடைய எல்லா பாரமும் அவர் மேலே எரியப்பட கடவுது. He will sustain us. அவர் நம்மை நிலைநிறுத்துவார். May his name be glorified. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஒருவருக்கு நாமத்தில் இன்றைய எப்பவும் வாழ்த்து கொள்கிறோம். எல்லாருக்கும் சாப்பாடு அமைச்சப்பட்டிருக்கிறது. எல்லாரும் புஸ்தகம்